கடந்த 5 வருட ஆட்சியில் தமிழகத்தில் எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கெல்லாம் நடந்திருக்கு. ஆகாஷ் அப்படின்ற ஒரு இளைஞன், அவர் தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை ஒரு விசாரணைக்காக கூட்டு போறாங்க. ஏதோ ஒரு கேஸ் போல. அவர் திரும்ப வரமாட்டாரு அப்படின்னு அவங்களுக்கு அப்போ தெரிஞ்சிருக்குமோ என்னவோ அப்படின்றது தெரியல. அந்த பையன் காவல் நிலைய மரணம் அடைஞ்சிருக்காரு. அஜித்குமாரோடைய மரணம் தமிழகத்தையே உலுக்குச்சு. பல்வேறு கட்சிகள் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினதான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த 5 வருஷ ஆட்சியில் கிட்டத்தட்ட 30 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குதுங்க. அதுலயும் குறிப்பா ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த 4 பேர் இந்த கஸ்டோடியல் டெத்ல இறந்திருக்காங்க. விமான பணிப்பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்ததா இன்னொரு திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயம், அதாவது என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், பட் ஆனால் நான் திமுக இருக்கேன் அப்படின்ற அந்த பேரை மட்டுமே நான் பயன்படுத்தி தப்புகள் பண்ணலாமா? சரி, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, காவல்துறையை யார் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் செயல்படுது. அகத்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த 5 வருட ஆட்சியில் தமிழகத்தில் எந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது குறித்து ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. குறிப்பாக நம்ம ரீசெண்டாக நடந்த நிகழ்வுகள் ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்துச்சுங்க. சிவகங்கை மாவட்டத்தில் மானாமதுரை அப்படின்ற ஒரு இடத்துல இது நடந்திருக்கு. ஆகாஷ் அப்படின்ற ஒரு இளைஞன், அவர் தலித் சமூகத்தை சார்ந்த இளைஞர் அப்படின்னு சொல்லப்படுது. அவரை ஒரு விசாரணைக்காக கூட்டு போகிறாங்க. ஏதோ ஒரு கேஸ் போல். அதுக்காக அவரை கூட்டுட்டு போகிறாங்க. ஃபேமிலியும் என்ன நினச்சாங்க, சரி ஓகே விசாரணைக்கு தானே கூப்பிட்டு போகிறாங்க, திரும்ப அமுச்சிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. பட் பார்த்தா பையன் வரவே இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கேட்டிருக்காங்க, என்ன இது அப்படின்னு. இல்லை விசாரணை போயிட்டுருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குடும்பத்தார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு ஆல்ரெடி ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் அந்த மெடிசன்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைங்க விசாரணை முடிஞ்சோன்னா நாங்கள் அமுச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லி அமுச்சிருக்காங்க. சரி ஓகே பையன் வந்துடுவான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அந்த பேரண்ட்ஸ் போயிருக்காங்க. பட் அவர் திரும்ப வரமாட்டார் அப்படின்னு அவங்களுக்கு அப்போது தெரிஞ்சிருக்குமோ என்னவோ அப்படின்றது தெரியல. அந்த பையன் காவல் நிலைய மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்றது இது மட்டும்தானா அப்படின்னா இல்லைங்க. இதுக்கு முன்னாடி அஜித்குமாரோடைய மரணம் தமிழகத்தையே உலுக்குச்சு. பல்வேறு கட்சிகள் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினதான் நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக அதிமுக, நாம் தமிழர், தாவேகா உள்ளிட்ட கட்சிகள்லாம் போராட்டம் நடத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போராட்டத்தினுடைய அழுத்தம் காரணமாக விஷயம் கிரைம் அப்படின்றது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு. அதுக்கான விசாரணைகள் போயிட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு ஷாக்கிங்கான விஷயம் அப்படின்னா, இந்த 5 வருஷ ஆட்சியில் கிட்டத்தட்ட 30 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு தகவல் நமக்கு கிடைக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த 4 பேர் இந்த கஸ்டோடியல் டெத்தில் இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் நமக்கு கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இப்போ இந்த மானாமதுரையில் ஆல்ரெடி நம்ம ஒரு கேஸ் சொல்லியிருந்தோம், ஒரு கஸ்டோடியல் டெத் சொல்லியிருந்தோம். அந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்திலே முனீஸ்வரன் அப்படின்ற ஒருத்தர், ஒரு 30 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஆட்டோ டிரைவர், அன்றாடம் ஆட்டோ ஓட்டி அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சார்ந்த ஒரு நபர். அவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. சரி ஏன்டா கொலை செஞ்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது எந்த ரீசனுமே இல்லைங்க. அவர் இதுக்கு முன்னாடி ஏதாவது பகையா, இல்லை ஒரு கிரிமினலா, இல்லை ஒரு ரவுடியா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ரேண்டமாக வராங்க, ரேண்டமாக வெட்டுறாங்க. அந்த ஒரு உயிர் அப்படின்றது போயிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அவங்க ஃபேமிலி என்ன நினைப்பாங்க? ஸோ அவங்க ஃபேமிலிக்கு எங்கே பாதுகாப்பு? ஸோ நீங்கள் ஏதாச்சும் ரவுடித்தனம் பண்ணியிருந்தேன், ஏதாவது குற்ற வழக்குகளை உங்களுடைய பேர் அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னா கூட ஏதோ ஒரு முன்விரோதம் காரணமாக இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ரேண்டமாக ஒரு பர்சனை வெட்டுறாங்க அப்படின்னும் போது தான் தமிழகத்தில் எங்கே மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எழுது இல்லையா? ஸோ அதுதான் இந்த நிகழ்வு நம்மளுக்கு காட்டுதுங்க. சென்னையில்
15 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுக்கப்பட்டதா வந்து திமுகவினுடைய நிர்வாகி கவின் அப்படின்றவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஒரு 15 இயர்ஸ் வந்து ஒரு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து சில பாலியல் சீண்டல்களை இவர் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு நம்மளால வந்து பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னன்னா அந்த பொண்ணு வந்து இல்லை அவங்க சார்ந்த யாராச்சும் போய் கேட்டால் நான் வந்து திமுகவில் இருக்கேன், பெரிய பவரில் இருக்கேன், எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் அப்படின்லாம் வந்து மிரட்டி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ திமுக நிர்வாகிகள் இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடுறது அப்படின்றது வந்து இது முதல் முறையில் இந்த ஆட்சியில். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு 2.5 வயசு குழந்தை அவங்கள வந்து பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த குழந்தைய வந்து கொண்டு இருக்காங்க. அதுலேயுமே வந்து ஒரு திமுகவினுடைய ஒரு நிர்வாகி அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விமான பணிப்பெண்ணுக்கு வந்து பாலியல் சீண்டல் கொடுத்ததா வந்து இன்னொரு திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், பட் ஆனால் நான் திமுகவில் இருக்கேன் அப்படின்ற அந்த பேரை மட்டுமே நான் பயன்படுத்தி தப்புகள் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை பொதுமக்கள் எழுப்புறத நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. மார்ச் 8 அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது வந்து உலக மகளிர் தினம். ஸோ பெண்களுக்கான அந்த சேஃப்டியை முன்னிட்டு தான் அந்த ஒரு டே அப்படின்றது வந்து கொண்டாடப்படுது. ஆனால் அந்த டேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல்ல ஒரு 7 வயசு பொண்ணுங்க, அந்த பொண்ணு வந்து அவங்களோட வீடு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்திருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணை காணும், என்னடா அப்படின்ட்டு வந்து எல்லா இடங்களும் தேடி இருக்காங்க. பேரண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து தேடி இருக்காங்க. சரி, தேடி முடிச்சுட்டு களைப்பாக வந்து உட்காந்துருக்கும்போது அந்த பொண்ணு வந்து அழுதுகிட்டே வந்துருக்கு. ஸோ சுற்றி இருந்தவங்கள என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்கும்போது அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரத்தக்கரை இருக்கிறத அவங்களால வந்து நோட் பண்ண முடிஞ்சு. ஸோ உடனே அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அந்த பொண்ணை. ஸோ அந்த சிறுமியை பரிசோதித்த டாக்டர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த சிறுமி அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாருங்க. ஸோ அதை கேட்கும்போது அந்த பெற்றோர்களுக்கு எப்படி அதை யோசிச்சு கூட நம்மளால் பார்க்க முடியல இல்லையா அந்த சூழ்நிலையை. ஸோ இந்த மாதிரி பல சிறுமிகளுக்கு தொடர்ந்து இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள் நடக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதனால தான் பல பெண்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வெளியில் அனுப்புறதுக்கே பயப்படுறாங்க. சென்னை மாதிரியான சிட்டிகள்லேயே இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னும் போது இன்னும் கிராமங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் எவ்வளோ நடக்கும் அப்படின்றது நம்மளால் யோசிக்கவே முடியலங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பதற்றமாக இருக்குது. ஒரு நம்முடைய அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கான சேஃப்டி அப்படின்றது இல்லை அப்படின்னும் போது தான் வந்து இந்த தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாமக்கல்ல வந்து ஒரு கப்பல், அதாவது வந்து அந்த நபருக்கு 70 வயசு ஆகுது, அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 வயசு ஆகுது. ஒரு மூதாட்டி அப்படின்னு கூட சொல்லாமல் ஒரு வயது முதிர்ந்த ஒரு கப்புள்ஸ் அப்படின்னு கூட சொல்லாங்க. அவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்து தனியாக நிம்மதியாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மாதிரியான ஒரு விஷயம், அதாவது வந்து எங்கேருந்தோ வந்த மர்ம நபர்கள் வந்து அந்த 70 வயது நபரை வந்து வெட்டி சாய்ச்சிருக்காங்க. இன்னொரு புறம் வந்து அந்த 60 வயது மூதாட்டிக்கு வந்து பாலியல் சீண்டல்கள் வந்து கொடுத்து கொண்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸை நம்மளால் பார்க்கும்போது உண்மையிலேயே நம்ம எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்ற ஒரு அச்சம், ஒரு பயம் பொதுவாகவே எல்லா பொதுமக்களுக்கும் வரும் இல்லை. ஏன்னா 2.5 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 60 வயசு மூதாட்டிக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது தான் வந்து மக்கள் பல இடங்களில் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து சட்டம் ஒழுங்கு அப்படின்றது வந்து ஒரு நாட்டினுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமுங்க. அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுச்சு அப்படின்னா அந்த நாட்டினுடைய பாதுகாப்பே இல்லை, அந்த மாநிலத்தினுடைய பாதுகாப்பே முற்றிலும் சீர்குலைந்துடும் அப்படின்றத நம்ம பல வரலாற்று நிகழ்வுகள் வச்சு நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் தொடர்ந்து தமிழகத்தில் நடைபெற்று வரதா வந்து பல இடங்களில் சாதாரண பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டுறதை நம்மளால் வந்து பார்க்க முடியுதுங்க. சரி, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காவல்துறையை யார் வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து செயல்படுது. ஸோ இந்த மாதிரியான தொடர் குற்றங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தில் உண்மையிலே பெண்களுக்கான பாதுகாப்பு வந்து இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.